ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ப்ளீஸ் என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் ஒரு 2-3 நாள் எடுக்கப்பட்ட வீடியோ தான். இங்கே கிறிஸ்மஸ் சீசன் என்றதால் நாங்கள் சில இடங்களுக்கு போயிருந்தோம். அதை விட நான் ஒரு கிறிஸ்மஸ் குக்கி ரெசிப்பியும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இங்கால ரசம், இது கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கடலையும் குழம்பு வச்சிருக்கிறேன், பருப்பு வச்சிருக்கிறேன், வெண்டிக்காய் பால் கறி வச்சிருக்கிறேன், இங்கால அப்பளம் மிளகாய் பொரிச்சிருக்கிறேன். ஓகே, எங்களுடைய லஞ்ச் முடிச்சிட்டோம். இப்போ லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்களென்றால் இது ஒரு 4 மணி இருக்கும். ஆனால் எங்களுடைய நாடு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கோ. 4 மணிக்கு சரியான ஒரு பனி மூட்டமான காலநிலையாக இருக்குது. அதை விட குளிர் என்றால் அவ்வளோ ஒரு குளிராக இருக்குது. வெளியிலேயே போக முடியலை. கட்டாயம் இந்த டைம் போனால் தான் நல்லா இருக்குமென்றுட்டு தான் இப்போ நாங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நான் போன பிறகு அந்த இடம் என்னன்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கள். இங்கே பாருங்கோ, போக போக சில இடங்கள் ஒவ்வொரு மாதிரியும், அதை விட இந்த லைட்டுக்கு இப்படியான பனிமூட்டம் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்ததால் நான் போகிற பாதையில் இப்படியே வீடியோஸ் எடுத்துக்கொண்டு அதை உங்களுக்காக ஷேர் பண்ணலாமென்று தான் இந்த கிளிப்பையும் நான் இதில் ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே நாங்கள் மட்டுமில்லை, என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் வந்திருந்தனும். அப்போ அவையோடு எல்லாருமே சேர்ந்து போனோம். போகிறதுக்கு முதல் அந்த வாசல்லையே பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். இது பார்த்தீங்களென்றால் இது தான் அந்த போகிற பாதையில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள். அவ்வளோ ஒரு அழகான, இது ஒரு வீடு மாதிரி தோற்றத்தில் உள்ளுக்க ஃபுல்லாகவே லைட் தான். பார்க்க ஃபுல்லாக ஒரு பிரமாண்டமாக இருந்தது. அந்த இடமே கலர் லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது. இது என்னென்று பார்த்தீங்களென்றால் எல்லாமே மொழுதிரி கோல்டர். சொன்னால் நம்புவீங்களோ எனக்கு தெரியாது, அவ்வளவுத்துக்கு டிசைனாக வடிவமைக்கப்பட்ட மொழுதிரி கோல்டர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒவ்வொரு வருடமும் இது வாரது. லாஸ்ட் இயர் கூட நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருந்தேன். பார்க்காத நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்து கொள்ளலாம். அதே போல தான் இந்த முறையும் வந்திருக்குது. அவ்வளவு நிறைய கடைகள் பார்த்து அவ்வளவும் என்ஜாய் பண்ணினோம். இங்கே பாருங்கள், அழகான கலரான எல்லாமே கண்ணாடி கிளாஸில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மொழுதிரி கோல்டர் பாருங்கள் எவ்வளவு வண்ணமாக இருக்குதுண்டு. ஆனால் ஒவ்வொன்றின் விலையும் நினைச்சே பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு விலையாகவே இதெல்லாமே இருந்தது. இங்கால பார்த்தோம்னால் அதை விட மிஞ்சினதான் இது. இவ்வளவும் மொழுதிரி, அதுவும் ஃப்ளேவர்ஃபுல்லான மொழுதிரி. அந்த இடம் முழுக்கலுமே இந்த வாசம் வீசிக்கொண்டே இருந்ததுன்னு தான் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு ரோஸ் கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி அதே ஃப்ளேவரில் இந்த மொழுதிரியும் இங்கே செய்து வைக்கப்பட்டிருந்தது. இங்கே பாருங்கோ, இவ்வளவுமே மொழுதிரி தான். பார்க்க அவ்வளவு ஒரு அழகாக இருந்தது. இங்கால பார்த்தோம்னால் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விருப்பமான, எங்களுக்கு விருப்பமான சில ஸ்நாக்ஸுகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்தோம். இங்கால பார்த்தீங்கன்னா சூடாக குடிக்கக்கூடிய அந்த வைனில் சூடாக இருக்கும், ஜூஸில் சூடாக வச்சுருப்பாங்க, சொக்லா சூடாக இருக்கும். அதுகளைத்தான் வாங்கி குடிப்போம். ஏனண்டா குளிரண்டா செம குளிர் இந்த சீசனுக்கு இந்த இடத்துல அது வரும். இப்போ அதால் நாங்கள் எல்லோரும் அதுக்கும் வாங்கி குடித்து எல்லாமே என்ஜாய் பண்ணி போட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்களென்றால் நிறைய பேர் எனக்கு எழுதி கேட்டிருந்தீங்க, அக்கா ஜிஞ்சர் பிரெட் குக்கி செய்து காட்டுங்கன்னு சொல்லி. ஓகே, அது எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் போட்டு 1 இயர் ஆச்சுது. நான் இது இப்போத்தான் எனக்கு அதை போடுறதுக்குரிய டைம் கிடச்சிருக்குது. ஓகே, இப்போ நான் அதை ரெசிப்பியாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இது செய்கிறதுக்கு நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இங்கே டேபிளில் எடுத்து நான் வச்சிட்டேன். பார்த்தீங்களென்றால் இதுதான் அந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கி. ஓகே, இப்போ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இப்போ இது செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்திருக்கிறேன். 125 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன். 175 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் 1 நிமிடம் நான் பீட் பண்ண போகிறேன். 1 நிமிடம் பீட் பண்ணினாலே போதும், அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். 1 நிமிடம் பீட் பண்ணி எடுத்து கொள்ளுங்கோ.
இப்போ வீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பட்டுள்ளா வச்சு அந்த கரையில் இருக்கிற எல்லாத்தையும் நீட்டாகவே எடுத்து விட போகிறேன். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்களென்றால் செப்ரேட்டாக ஒரு முட்டையை வந்து நான் உடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே நான் சொல்கிறது இதுதான், முட்டையை டைரெக்டாக இதில் சேர்க்க வேண்டாம், நீங்கள் செப்ரேட்டாக உடைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த முட்டையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கோ, இந்த முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அதையும் அந்த கரையில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்து விட போகிறேன். இப்போ எடுத்து விட்டுட்டு இன்னும் 1 நிமிடம் நான் இதை வீட் பண்ணி விட போகிறேன். அதிக அளவு நீங்கள் வீட் பண்ண வேண்டாம். முட்டையை போட்டுட்டு 1 நிமிடம் இதை வீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இங்கே பாருங்கோ, நல்லா நீட்டாக வீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வீட் பண்ணி எடுத்திருக்கிற கலவைக்குள்ள இது பார்த்தீங்களா டேட் சிரப். நீங்கள் சுகர் சிரப் கூட கரமல் மாதிரி காய்ச்சி இதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் விட்டு கொள்ளலாம். ஏனென்றால் அந்த ஜிஞ்சர் குக்கின்ற கலர் வாரத்துக்காக நான் இது விட போகிறேன். நீங்கள் கடைகளில் வாங்கி நீங்கள் டேட் சிரப் விட்டு கொள்ளலாம், இல்லாட்டிக்கு கரமல் காய்ச்சி வீட்டிலையும் நீங்கள் அந்த சுகரை சேர்த்து விட்டு கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட் சிரப்பில் 1 டேபிள் ஸ்பூன் நான் விட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணின இந்த மிக்ஸை ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ இங்கால 400 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் கருவாப்பட்டை பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மாக்கலவே அந்த பட்டர் சுகர் மிக்ஸுக்குள்ளே நான் சேர்த்து நல்லா இந்த பட்டுள்ளாவால் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த பட்டுள்ளாவால் அந்த மாவு வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொண்டு வரும்போது எங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு கைகளால் நாங்கள் இதை ஒரு சப்பாத்தி மா பதத்துக்கு வரும், அதே பதத்துக்கு நாங்கள் இதை கைகளால் நல்லா குழச்செடுக்க வேணும். இங்கே பாருங்கள், இதே போல் இந்த மாவை நாங்கள் கைகளால் அழுத்தி குழச்செடுக்கணும். அப்போ தான் அந்த குக்கி வந்து எங்களுக்கு வெடிக்காமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா குழச்செடுத்துட்டேன். இதை ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டுட்டு நல்ல வடிவாக சமப்படுத்திட்டு இதை ஒரு 30 இருந்து 1 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை கொண்டே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ள போகிறேன். எங்களுடைய குக்கிடோ ரெடியாகி வாரத்துக்கு முதல் இங்கே பார்த்தீங்களென்றால் நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் நிறைய கிறிஸ்மஸ் திங்ஸ்கள் வாங்கியிருக்கிறேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்களென்றால் கொட் சாக்லேட். இந்த கப்புக்குள்ள கொட் சாக்லேட் பேக்கெட் இருக்குது. நாங்கள் அதை அப்படியே போட்டு ரெடி பண்ணினோம்னால் எங்களுக்கு சூப்பரான கொட் சாக்லேட் வந்து கிடைக்கும். இது எனக்கு 2 கப் தான் கிடைச்சது. அப்போ இந்த 2 கப்பையும் நான் வாங்கியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்களென்றால் இந்த கப்பெல்லாம் நான் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்காக சுவிஸில் வாங்கினது. அது எனக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு இந்த முறை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு டைம் கிடச்சது. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்மஸுக்கு அங்கே நின்றதால் என்னால் வீடியோஸ் போட முடியலை. இதெல்லாம் நான் சுவிஸில் தான் வாங்கிட்டு வந்தது. அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இது இப்போ நான் இங்கே ஒரு ஷாப்பில் வாங்கினது. நல்ல ஒரு அழகாகவே இது இருக்குது. இது நான் என்னென்று டெக்கரேஷன் பண்ண போகிறேன், என்ன ஏதுண்டு என்னுடைய அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்களென்றால் உண்மையான மெழுகு, ஆனால் அது கரண்டில் தான் அந்த லைட் எரியும். இது வந்து 2 குக்கி பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஒன்று வந்து சாண்டா க்ளாஸ், ஒன்று வந்து ஜிஞ்சர் பிரெட் மேன் வேண்டியிருக்கிறேன். இதென்று பார்த்தீங்களென்றால் வாசத்துக்காக வைக்கிறது. இது வந்து ஏப்ரஷ்ன்னு சொல்கிறது. இது வந்து அந்த சாண்டா க்ளாஸுன்ற உருவத்திலேயே கிடைச்சது. இது வந்து ஒரு கேங்கிங் போர்ட் மாதிரி ஒன்று தான். இது பார்த்தீங்களென்றால் பேக்கிங்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளவ் செட் ஒன்று, அதுவும் வாங்கியிருக்கிறேன். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதை விட இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஏற்றதாக இருந்தபடியாக நான் இதையும் வாங்கியிருக்கிறேன். இது என்னென்று பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் குக்கி கட்டர் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அந்த கண்ணாடியில் ஒட்டுற ஸ்டீக்கர். இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டோர் கேங்கிங் டெக்கரேஷன் வாங்கியிருக்கிறேன். இது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்போ இதுவும் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய டெக்கரேஷன் வீடியோவில் நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவேன்ட்டு நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்கள். ஓகே, இது பார்த்தீங்களென்றால் அந்த 3 விதமான போல் வேண்டியிருக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் கலரில். இது வந்து நான் கிச்சன் டவல் வேண்டியிருக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் கலர்லேயே. நான் பாருங்கோ 4 கிச்சன் டவல் வேண்டிக்கிறேன். இதுக்கும் பார்க்க அழகாக இருந்தது. அப்போ இதையும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து கண்ணாடியில் ஒட்டுற அந்த கிறிஸ்மஸ் ஸ்டீக்கர். இது வந்து கிறிஸ்மஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோவும் தான் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இதுக்கும் ஒரு
டோர் டெக்கரேஷன் தான். இதுக்கும் நல்ல ஒரு அழகானது வாங்கியிருக்கிறேன். இதுக்கும் ஒரு டோர் கேங்கின் டெக்கரேஷன் தான் வேண்டியிருக்கிறேன். அதில் கேங் பண்ணி விடலாம். நல்ல ஒரு அழகாக இருக்கும். இது என்னென்று பார்த்தீங்கன்னா 4 பிலோ கவர் வாங்கியிருக்கிறேன். இது சோஃபாக்குரியது. 4ம் 4 டிசைனில் இருக்குது. பார்க்க இதுவும் நல்ல அழகாக இருந்தது. அப்போ இதையும் வாங்கி இருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் கிச்சனுக்கு நான் கீழே தரையில் விரிக்கக்கூடிய மெட் வாங்கியிருக்கிறேன். 2 விதமாக வாங்கியிருக்கிறேன். ஒன்று சின்ன ஒன்று பெருசு. நான் அதை விரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்று உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ எங்களுடைய இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கி டோ ரெடி ஆகிட்டது. இப்போ அதை எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து கொண்டு ஒரு ரோலிங் பின் வச்சு இதை நான் ரோல் பண்ணி விட போகிறேன். 3/4 சென்டிமீட்டருக்கு திக்காக நாங்கள் ரோல் பண்ணி விட்ட வேண்டாம். சரி, ஆகலம் தின்னாக வந்தால் இந்த குக்கி சரியான கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு சில வேளையில் இந்த மெட் இல்லையண்டா நீங்கள் ஒரு பலகையில் வச்சு செய்கிறீங்களோ அல்லது நீங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சு செய்கிறீங்களென்றால் கீழுக்கு மாவை டஸ்ட் பண்ணி விடுங்கோ. டஸ்ட் பண்ணி விட்டுட்டு ரோலிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இது ரோல் ஆகி வரும். இதே போல் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னால் எங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் அவ்வளவுத்துக்கு குறைவாக வரும். இப்போ நான் என்னட்ட இருக்கக்கூடிய அந்த குக்கி கட்டரில் 2 விதமான ஜிஞ்சர் பிரெட் குக்கி கட்டர் இருக்குது. நீங்கள் இதால் தான் செய்யணுமெண்டு இல்லை. உங்கள்கிட்ட என்ன வடிவமைப்பில் உங்கள்கிட்ட கட்டர் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பை நீங்கள் வெட்டி எடுத்து வெயிட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு பார்க்கும்போது இதுண்ட திக்னஸ் வீடியோவில் விளங்காது. ஆனால் 3/4 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான குக்கி உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்து கொள்ள போகிறோம். இப்போ இது போல் நல்ல அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பேக்கிங் பேப்பரில் கொஞ்சமாக இடைவெளி விட்டு எல்லாத்தையுமே நான் அடுக்கி கொள்ள போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு பேக் ஆகும்போது ஒன்று ஒட்டாமல் நல்ல பர்ஃபெக்டாக எங்களுக்கு பேக்காகி வரும். ஓகே, இங்கே பாருங்க, இதே போல் எல்லாத்தையும் வெட்டி அடுக்கி கொள்ளுங்கோ. நான் ஆல்ரெடி அவனை 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 10 நிமிடங்கள். நீங்கள் உங்களுடைய அவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் வச்சு செக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மிகுதியாக இருந்த மாவையும் அந்த குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து விடுறேன். அப்படி எடுத்து விட்டுட்டோம் என்றாலே எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக நல்ல அழகான குக்கி ஷேப்பில் எங்களுக்கு வரும். ஓகே, இங்கே பாருங்கோ, இவ்வளவு சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஜிஞ்சர் பிரெட் குக்கி எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. இது ஸ்ரீலங்கன் முறை ரெசிப்பியில் தான் நான் இந்த குக்கி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையில் நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு இது போல் செய்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்கு மட்டுமில்லை, நீங்கள் வெளியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ஃபேமிலிக்கோ நீங்கள் இதை பேக் பண்ணியோ அல்லது இது போல் கடைகளில் இருக்கிற குக்கி பாக்ஸ் கூட வாங்கி நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ப்ரெசன்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்களும் இந்த குக்கியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி உங்களுக்கு வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.